சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட். திடீரென கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் உத்தரவு. கைகளை நீட்டி சபாநாயகரை பார்த்து பேசுவது மரபல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். அதிமுகவினர் முன்னதாகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்க வேண்டும் என முதலமைச்சர் பேச்சு. தான் பேசும்போதெல்லாம் அவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இருப்பதில்லை. டெல்லியில் 3 கார்கள் மாறி சென்றவர்தான் எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழுவில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றும். முக்கிய முடிவுகள் எடுக்க தவேக தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம். வருங்கால முதல்வர் என தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் பெயரை குறிப்பிட்டு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் சர்ச்சை. இது விஷமிகளின் செயல், நான் கோடான கோடி தொண்டர்களில் ஒருவன் என ஆனந்த் விளக்கம். $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது. தொழில் வளம் மிக்க மாநிலம் தமிழ்நாடு என சிஐஐ தென்னிந்திய ஆண்டு மாநாட்டை தொடங்கி வைத்த முதல்வர் பேச்சு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் ரூபாய் 17 உயர்வு. 2025-26 நிதியாண்டிற்கான ஊதியத்தை ரூபாயாக நிர்ணயித்து மத்திய அரசு உத்தரவு. சத்தியம் செய்தி எதிரொலியாக சாத்தான்குளம் அருகே 23 ஆண்டுகளுக்கு பின் வீட்டிற்கு மின்சார இணைப்பு. தங்கள் வீட்டிற்கு மின்சார வசதி கிடைக்க உதவிய சத்தியம் தொலைக்காட்சிக்கு குடும்பத்தினர் நன்றி. எங்க வீட்டுல கரண்டே இல்ல. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி சத்யா டிவில சொன்னா, அதனால தமிழ்நாட்டை முதலமைச்சர் எங்களுக்கு கரண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி, சத்யா டிவி நன்றி. சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 66,720 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் உயர்வு. கிராமிற்கு 3 ரூபாய் உயர்ந்து 114 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மொழி பாடங்களுக்கான தேர்வை எழுதும் மாணவ மாணவிகள். சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ 1 ரூபாய்க்கு விற்பனையாவதால் கால்நடைகள் தீவிரமாக போடும் விவசாயிகள் மதிப்பு கூட்டு விற்பதற்கான மாற்று வழியை காட்ட வேண்டும் என கோரிக்கை. மதுரை எம்பி சு வெங்கடேசனின் தந்தை ரா சுப்புராம் உடல்நலக் குறைவால் காலமானார். மதுரை ஹார்பிப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என தகவல். மதுரையில் காவலர் முத்துக்குமார் கொலை செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் மதுக்கடைகளை மூட மனமில்லையா என தமிழக அரசுக்கு கேள்வி.
அந்தமான் லட்சத்தீவு பகுதிகளில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க ஊக்குவிக்கும் செயல் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உருவாக்கி வருகின்றன. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக எழும் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நம்பிக்கை. வெப்பம் தொடர்பான நோய்களை கையாள சுகாதார வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வரவுள்ளதாக நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தகவல். யுக்ரைன் ரஷ்யா போருக்கு மத்தியில் கவனத்தை பெறும் புட்டினின் இந்திய பயணம். மத்திய அரசு ஊழியர்கள் செயற்கை நுண்ணறிவு மாடல்களை பயன்படுத்த எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை. மாநிலங்களவையில் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பதில். தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகளை குறைப்பதில் இந்தியாவின் முயற்சிகள் முன்மாதிரியாக திகழ்கிறது. குழந்தை இறப்பு விகிதத்தை குறைத்த இந்தியாவிற்கு ஐநா பாராட்டு. ரஷ்ய அதிபர் புட்டினின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதால் அவருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். புட்டினின் காலத்திற்கு பின்னர் தான் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து. இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டன் யார்? இந்திய கிரிக்கெட் வாரியம் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்.